அம்மா வீட்டுக்கு போகணும் போல இருக்கு. 2 வாரத்துக்கு முன்னாடி தான் போகணும். இப்போ அத்தைகிட்ட சொன்னால் போவிட மாட்டாங்களே. ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணணுமே. அத்தை வாயாலேயே போக சொல்ல வைக்கணும். என்ன பண்ணலாம் அத்தை? என்ன மருமகளே கூப்பிட்டியா? ஆமாங்க அத்தை, உடம்புலாம் ஒரு மாதிரியா அடிச்சு போட்ட மாதிரி அசதியாக இருக்குது. அம்மா வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தேன். இப்போ தானே போயிட்டு வந்தேன். என்னத்தை போனோம். எனக்கு ஸ்ட்ராங்காக ஒரு டீ மட்டும் போட்டு தரீங்களா அத்தை? இவ என்ன அம்மா வீட்டுக்கு போறதுன்னா ஸ்ட்ரைட்டா கிளம்பிடுவாளே. போகணும்னு தோணுது, ஆனா வேணான்னு இருக்காளா? நம்மள வேலை வாங்குறக்கா அப்படி பண்றாளோ? சேச்சி இருக்காது. நம்ம மருமக அப்படிலாம் பண்ண மாட்டேன். டீ தானே போட்டாந்து கொடுப்போம், அதுல என்ன வந்துட போகுது. இந்த மருமகளே உனக்காக ஸ்ட்ராங்கா போட்டு வந்தேன். இஞ்சி ஏலக்காலம் தட்டி போட்டு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. அத்தை சூப்பராக போட்டிருக்கீங்க. இனிமே டீ நீங்களே போட்டுருங்க. எனக்கு எப்போ தலை வலிச்சாலும் இனிமேல் நீங்கள் தான் போட்டு தரீங்க. சரிம்மா மருமகளே, நீ குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் மதியம் எந்திரிச்சு சாப்பாடு செய்ய. என்னத்தை இப்படி சொல்லிவிட்டீங்க? எனக்கு தான் உடம்புலாம் சரியில்லை, அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. எந்திரிக்கவே முடியல தானே உங்களுக்கு டீ போட்டு வர சொன்னேன். எனக்கு மட்டன் சூப்பு மட்டும் வச்சு தரீங்களா? கொஞ்சம் தெம்பாக இருக்கும். வேணா நம்மள வேலை வாங்கிக்கிட்டே இருக்கா. ஒருவேளை உங்க அம்மா வீட்டுக்கு போறதுக்கு பிளான் பண்றாளோ? பண்ணட்டும், நடக்காது. மட்டன் சூப் தானே, நான் வச்சு தந்துடுறேன். இந்த மருமகளே மட்டன் சூப்பு கம்ம கம்மன் மிளகுலாம் நச்சு போட்டு வச்சிருக்கேன். குடிச்சு பாரு எப்படி இருக்குன்னு. அத்தை பார்க்கும்போதே தெரியுது அது சூப்பராக இருக்கணும். நல்ல வேலை நான் அம்மா வீட்டுக்கு போகல. இல்லைன்னா இப்படி வகை வகையாக செஞ்சு தருவீங்களா? இன்னும் 2 நாளைக்கு எனக்கு உடம்பு சரியாகாது போல். நீங்கள் தான் எல்லாம் செஞ்சு தரணும். நான் என்ன கேட்டாலும் செஞ்சு தரீங்க. நல்ல அத்தையாக இருக்கீங்க. நான் அம்மா வீட்டுக்கு இனிமேல் போக மாட்டேன். உடம்பு சரியில்லைனாலும் இங்கேயே இருந்துக்கிறேன். இல்லம்மா, நீ உங்க அம்மா வீட்டுக்கு போனா 2 நாளைக்கு இருந்துட்டு வாங்க. எனக்கே உடம்பு சரியில்லாம வருதுமா. இப்ப மட்டும்தான் நினைச்சேன். இன்னும் 2 நாளைக்கு உனக்கு வேலை பார்க்கணுமா? என்னால முடியலம்மா. அம்மா வீட்டுக்கு போயிட்டு 1 வாரம் கூட இருந்துட்டு வாமா. இல்லைங்கத்த, இப்போ தானே 2 வாரத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்தேன். அதான் மறுபடியும் போடுமான்னு கேட்டேன். நீனும் உங்க அம்மா பார்க்கணும்லம்மா. உங்க அம்மாவும் உன்கிட்ட ஃபோன்லேயே தானே பேசுறாங்க. ஒரு 2 போய் பார்த்துட்டு வாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். சரிங்கத்த, அப்போ நான் கிளம்பட்டுமா? துணியெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றிட்டு ஓட வேண்டியதான். பஸ்ஸு கரெக்டாக இருக்கும்.